Hi friends, welcome to Samria channel. நீங்கள் ஆல்ரெடி வந்து thumbnail பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும். யூடியூப் சேனலை மட்டும் நம்பி இருக்காதீங்க, அதாவது யூடியூப்பை மட்டும் நம்பி இருக்காதீங்க. சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு வந்து யூடியூப்பை மட்டும் நம்பி இருக்காதீங்கன்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஜென்ரலாக நம்மள மாதிரி என்ன மாதிரி ஒரு ஹோம் மேக்கராக இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய பேர் வந்து சேனல் தொடங்குறதுக்கு ஒரு ரீசன் வந்து இதில் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு தான். நம்மளுக்கு நாளைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே போக போக ஏதாவது ஒரு வழியில் ட்ரெண்ட் ஆகி நான் ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து நம்மள நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோஸ் ஆரம்பிக்கிறோம். நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் பண்ணிட்டு இருக்கவங்களையும் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அவங்களெல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகி தான் வந்து நம்மளும் ஓவர் நைட்டில் வந்து இதில் கிளிக் ஆகி வேறு லெவலில் போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்மள நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து யூடியூப் ஜர்னி இஸ் நாட் தட் ஈஸி. நான் இந்த யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட 1 year and 1 week வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங் 2.5 months வேணால் நான் வந்து கொஞ்சம் லதாஜிக்காக பண்ணலாமா, எப்படி பண்ணுறது எதுவுமே தெரியாமல் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி வீக்லி ஒரு 3 வீடியோஸ் அது போஸ்ட் பண்ணுறது, டெய்லி ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூடியூப்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கேன், எதுக்கு நம்ம இவ்வளோ இந்த யூடியூப்காக ஒர்க் பண்ணணும், நம்மளுக்கு அதுக்கு எதுக்குமே பலனே கிடைக்க மாட்டேங்குது. ஐ மீன் லைக் ரொம்ப டிலே ஆகுது. இந்த எஃபர்ட்டை நம்ம இப்போது வேறு எதனா ஒர்க்கில் போட்டோம்னா நம்மளுக்கு உடனடியாக பைசா கிடைக்குமே, நம்ம எதுக்கு இதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நிறையா தடவை தோணியிருக்கு. அப்படி நினச்சி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அந்த ப்ராசஸ் வந்து அங்கேயே நின்றோம். நம்மளால் வந்து அதை தாண்டி இந்த எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். இந்த எண்ணங்களை வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பட் அது என்னைக்குன்னு தெரியாது. ஏன்னா எனக்கே இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கலை. கிட்டத்தட்ட 1 year and 1 week ஆகிடுச்சு. ஸ்டில் வந்து என்னோடய வீடியோஸ் எதனா ஒன்று சக்குன்னு அப்படியே வைரல் ஆகி 1 lakh வியூலாம் போகுமா அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. நானுமே வந்து கொஞ்சம் கண்டென்ட்லாம் வந்து யோசிச்சு தான் போடுறேன். எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்து தான் போடுறேன். இப்போ யூடியூப்லேயே வந்து ஃபஸ்ட்டு நான் தான் ஒரு வீடியோ போடுறேன் ஒரு விஷயத்தை பற்றினா கூட அது கூட நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரோபோட், நான் வந்து இந்த வீடு கிளீனிங்க்கு வந்து Y1 Pro அப்படின்ற ஒரு பிராண்டு நான் தான் ஃபஸ்ட்டு யூடியூப்லேயே வந்து வீடியோ போட்டேன். ஏன்னா வந்து எனக்கு தெரியும், ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், யாருமே அதை பற்றி வீடியோ போடல. அந்த கம்பெனி இக்கோவேக்ஸ் கம்பெனி மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தான் போடுறோம், ஸோ நம்ம வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சி போட்டேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை. இப்போ நிறைய பேர் போட்டாங்க. Y1 Proக்கு வந்து வீடியோ வந்து இப்போ நிறைய பேர் போட்டுட்டாங்க. தமிழ்லேயும் வந்துருச்சு, வேறு லாங்குவேஜ்லேயும் வந்துருச்சு. அவங்கெல்லாம் என்னை விட நிறையா தான் வந்துட்டு ரீச் ஆகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்குலாம் ஆல்ரெடி லேக்ஸ் கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு ரீச் இருக்குன்றதும் வந்து ஒரு உண்மையான விஷயம். அது யூடியூப் வந்து கொண்டு போய் காட்டுறதும் ஏதோ எப்படி நடக்குதுன்னே தெரியாது. நம்மளால் வந்து பிளானே பண்ண முடியாது. யூடியூப் வந்து இது பண்ணால் வந்து நம்மளை ட்ரெண்ட் ஆக்கிடும், இது பண்ணால் இந்த வீடியோ பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு நம்மளால் வந்து ஒன்றுமே யோசிக்க முடியாது. நிறைய பேர் சொல்கிறத அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிருப்பீங்க. நான் வந்து ஒரு 100 வியூஸ் தான் இருந்தது, 6 மாதமாக அந்த வீடியோ ஓடவே இல்லை, திடீர்னு வந்து பிக்கப் ஆகி மில்லியன் கணக்கில் போயிடுச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த மேஜிக்கும் வந்து இது வரைக்கும் என் சேனலில் நடக்கலை. ஸோ நான் இந்த வீடியோ முக்கியமாக எதுக்காக போடுறேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஐடி ஜாபில் இருக்காங்க. அவங்க வந்து ஐடி ஜாபில் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த ஐடி ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் வந்து நான் யூடியூபர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 months வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அந்த நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் வந்து எதுவுமே ரீச் ஆகலை அப்படின்ன உடனே அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டிப்ரெஸ் ஆகிட்டாங்க. போக மாட்டேங்குதுன்னு நினச்சி அதை நினச்சி ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக எடுத்துக்காதீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தான் டிசப்பாயிண்ட் ஆகும். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமலே வந்து வீடியோஸ் போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகி நல்லா போச்சுன்னா அது உங்கள் லக்கு அண்ட் எஃபர்ட்டும் கூட. இல்லை போகலைன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வரதா இருந்தால் மட்டும் யூடியூப் பக்கம் வாங்க. இந்த எண்ணங்களோட யூடியூப் பக்கம் வரதா இருந்தால் மட்டும் நீங்கள் யூடியூப் பக்கம் வாங்க. இல்லைன்னா யூடியூப் பக்கமே வராதிங்க. இந்த மாதிரி டிப்ரெஸ் ஆயிடுவேன், நான் ரொம்ப வருத்தப்படுவேன், நான் ரொம்ப லைட் ஹார்ட்டட் பர்சன், எனக்கு வந்து சக்ஸஸ் பார்க்கலன்னா முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு வராதிங்க. இது வந்து
பாசிபிளே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. ரொம்பவே ஒர்க் பண்ணணும். சில பேருக்கு வந்து சக்ஸஸ்ன்றது வந்து 6 monthsல கிடச்சிருக்கு, 1 monthல கிடச்சிருக்கு, 1 yearல கிடச்சிருக்கு, சில பேருக்கு 5 years ஆயும் கிடைக்காம இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. நம்ம வந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். இப்போ கூட என்ன நிறைய பேர் கேட்பாங்க, ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10K வியூஸ்லாம் போகுது, 5K வியூஸ்லாம் போகுது, நல்லா தானே எல்லா ஷார்ட்ஸும் போகிற மாதிரி இருக்குது, உங்கள் வீடியோஸ்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, நீங்கள் இன்னும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கணுமே அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. அவ்வளோ கம்மி வியூஸ்க்கெலாம் நம்மளுக்கு வந்து பணம் வராது. நம்மளுக்கு வந்து பணம் வரணும்னா ஓரளவுக்காச்சும் ஒரு ஒரு 55K 64K லேக்ஸில் அந்த மாதிரி போச்சுன்னா தான் வந்து நம்மளுக்கு ஏதோ லைட்டாவது ஏர்ன் பண்ண முடியும். இல்லைனா வந்து யூடியூப்பில் வந்து வியூஸ்க்கெலாம் வந்து அவ்வளோக்கெலாம் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் விஷயம். இது தெரியாமல் வந்து நம்ம வந்துட்டு நிறைய பேர் இறங்கிட்டு ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இறங்கிட்டு அப்புறம் டிசப்பாயிண்ட் ஆகி டிப்ரெஸ் ஆகுறதுலாம் வந்து வேலைக்கே ஆகாத விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு யூடியூப் பக்கம் வராதிங்க. இப்போ என் ஃப்ரெண்டை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவள் அவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியும் இருக்காதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். 6 months உழைப்பு போட்டுட்டு அதை வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறுத்திட்டா, பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவள் சோர்ந்து போயிட்டா. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு யூடியூப் பக்கம் வராதிங்க. பட் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆகும். நம்ம பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறது, அவ்வளோதான். இது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். எந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது, நமக்கே தெரியாது. நம்ம வந்து ஒரு வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ திடீர்னு ட்ரெண்ட் ஆகலாம், அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அது நல்ல கண்டென்ட்டுன்னு நம்மளுக்கே புரியும். ரொம்ப கிளாரிட்டியே இல்லாமல் ஒரு வீடியோ எடுத்திருப்போம், ஷேக்கியாக இருக்கும், அந்த வீடியோ திடீர்னு ட்ரெண்ட் ஆகும். அது நம்மளால சொல்லவே முடியாது. இந்த குட் குவாலிட்டியில் செம்ம தம்ப்நெயிலோட செம்மையாக போட்டால் தான் வந்துட்டு வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எத்தனையோ வீடியோஸ் பார்த்துருப்போம், சும்மா போட்டிருப்பாங்க, சும்மா பேசியிருப்பாங்க, அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளால் வந்து எதுன்னு கெஸ் பண்ணவே முடியாது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்மளோட உழைப்பை கொடுத்துட்டே இருந்தால் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் வந்து நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகும், நம்மளுக்கே தெரியாது. திடீர்னு ட்ரெண்ட் ஆகி ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகலாம், சொல்ல முடியாது. ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்மளால இந்த வைரல் ட்ரெண்டிங் இதெல்லாம் நம்ம கண்டே பிடிக்க முடியாது. என்னென்னமோ சொல்லலாம், இது பண்ணலாம் அது பண்ணலாம், இப்படி ட்ரெண்ட் ஆகலாம் அப்படி ட்ரெண்ட் ஆகலாம், நோ நத்திங். யாருமே வந்து யூடியூப் பற்றி தெரிஞ்சவங்க வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் விஷயம். நம்ம வந்து நல்ல முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணலாம், மக்களுக்கு தேவையான கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணலாம். உங்கள் லைஃப்பில் ஒன்று நடக்குது, இந்த விஷயம் வந்து சொல்கிறதுனால மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்த போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த விஷயத்த மக்களுக்கு சொல்கிறது மூலமாக அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. என்ன மாதிரி நிறைய பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் போய் சேரணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த விஷயம், அதாவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வர்றது, யூடியூப் ஜர்னி இஸ் நாட் தட் ஈஸி, அதே டைமுக்கு இம்பாசிபிளும் கிடையாது. ஸோ யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறது வந்து முடியவே முடியாதுன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக பாசிபிள். பட் கன்சிஸ்டன்சி சொல்கிற மாதிரி, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படின்னு சொல்கிற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நடக்கும். ஆனால் அது எவ்வளோ வருஷத்தில் நடக்கும், எவ்வளோ மாதத்தில் நடக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jemima. Take care.